வெல்கம் டு ஜமுனா ரிவர்க்ஸ். லாஸ்ட் வீடியோவில் அன்பாக்சிங் வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். அந்த ஸ்டாண்டில் தான் நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டாண்டில் நிறைய கம்ஃபர்ட்டும் இருக்குது, மைனஸும் இருக்குது. என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ப்ளஸில் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ நம்ம ப்ளவுஸ் ஃபுல் ஒர்க் பண்ணுறோன்னாக்கா கண்டிப்பாக ஃபுல்லாக கவர் ஆகுது. ஒரு மினி காட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற ஃபீல் தான் இருக்குது. கிளிப் நான் எக்ஸஸாக தான் வாங்கியிருக்கேன். அவங்க கொடுத்த கிளிப் பத்தில் நமக்கு எக்ஸ்ட்ரா நான் ஒரு 10 ஆட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்து இதில் கிளாத் வந்து டேமேஜ் எதுவுமே ஆகலை, அந்த இதுவும் இல்லை. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் புதுசாக ரவுண்டு ஸ்டாண்டில் போட்டுட்டு இதில் ஒர்க் பண்ணுறீங்கன்னாக்கா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது இல்லையா, நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியல. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. நம்ம அந்த ஸ்டாண்டை டக்குன்னு இப்படி திருப்பிடுவோம், ஆனால் இந்த ஸ்டாண்டை அப்படி திருப்ப முடியல. நம்ம அது என்ன பொசிஷன் இருக்கோ அதே பொசிஷனில் தான் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது, இடம் கொஞ்சம் ஆக்குப்பை பண்ணுது. மற்றபடி நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். காட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அதிலே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதனால் அதில் ஒர்க் பண்ணிவிட்டு இதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நமக்கு ஒரு காட் ஃபீல் தான் இருக்குது இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு. எக்ஸஸாக நமக்கு துணி வேணும்னாலும் நம்ம ஜாயின் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டைட்டும் நல்லா தான் இருக்குங்க பாருங்கள். ஆனால் கிளிப் நிறைய நம்ம ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம சைட்லேயுமே வந்து நிறைய கிளிப்ஸ் கொடுத்து பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று இப்படி ஒர்க் பண்ணும்போது இந்த இடம் நம்மளோட கை இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த கை இருக்கும்போது இந்த இடம் வந்து நமக்கு இப்படி அழுத்துது. அதுவும் கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. இந்த கிளிப் அழுத்துறது அன்கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. மற்றபடி ஃபிக்ஸிங்கு, கிளாத்து டைட் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. இந்த கிளிப்புங்க நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம இந்த கிளிப்பு இப்படி எடுத்து விடணும். இல்லாட்டி அடியில் இருக்குது இல்லைங்களா, இந்த அடியில் கிளாத் வந்து சேர்த்து தைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. மற்றபடி எல்லாமே ஓகே தான். என்ன ப்ரைஸ்ன்னு தெரியல, நான் டேரெக்டாக அவங்கக்கிட்டே தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு அதுக்கும் மேலே ஏதாவது என்கொயரி இருந்துச்சுன்னா அவங்களோட நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.